இப்ப அந்த 108 மாலை கொண்ட இந்த ருத்ராட்ச மாலை, ஒரு மாலை வந்து உங்களுக்கு நாங்க 100 ரூபாய்க்கு தரலாம். 108 மாலை இருக்கும், 108 மணி இருக்கும் ஒரு மாலை. இந்த சிங்கிள் மாலை நம்ம 100 ரூபாய்க்கு தரலாங்க. இந்த மாதிரி பிளாக் கலர்லயும் இருக்கு, நார்மல் நேச்சுரல் கலர்லயும் இருக்குங்க. இப்போ என்ன மக்களுடைய கேள்வி அப்படின்னா, எல்லாருமே இங்க வர்றவங்க எல்லாம் கேட்கிற ஒரே கேள்வி என்னன்னா, ருத்ராட்சம் ஒரிஜினல் தானா அப்படின்னு. நீங்க கணக்கு போட்டீங்கன்னாக்கா 108 ருத்ராட்சம் கொண்ட ஒரு மாலை வந்து உங்களுக்கு வந்து 100 ரூபாய்க்கு கொடுக்கும் போது 108 இருக்குதுங்க. ஒரு மணி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 ரூபா தான் விழும். நியாயப்படி பார்த்தா ஒரு மணி வந்து 1 ரூபா விழும். இதுல வந்து 5 முக ருத்ராட்சம் தான் நம்ம கொடுக்குறோம். 6 முகம், 7 முகம், 8 முகம்லாம் இந்த மாதிரி மாலையா கொடுக்க முடியாது. 5 முக ருத்ராட்சம் தான் இந்த மாதிரி கொடுக்க முடியும். இது நேச்சுரல் கலருங்க. இது வந்து பிளாக் கலர் வந்து சிலவங்க வந்து கடுகு எண்ணெயில போடுறாங்கிறாங்க, சிலவங்க வந்து எண்ணெயில போடுறாங்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா இது ஏதோ ஒரு சாயம் மாதிரி பூசுவாங்க. சிவப்பு கலரா இருக்கிறதும் சாயம் பூசுறது, அந்த கருப்பு கலரா இருக்கும் சாயம் பூசுறது தான். ருத்ராட்சத்தை பொறுத்த இதான் நேச்சுரல் கலர். இது வந்து இந்த மேல வந்து தோல் இருக்கும், இது உரிச்சாங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து கலர்ல இருக்கும். இதான் நேச்சுரல் கலரு. இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கிறதுலயே ரொம்ப பொடி சைஸ் ருத்ராட்சம். இது 0 சைஸ் ருத்ராட்சம் சொல்லுவாங்க. இதுல வந்து 1008, 2008, 5008 அப்படிலாம் வந்து போட்டுக்கலாம். இது ரொம்ப பொடிசா. அந்த பொடிஸ் வந்து விலை ஜாஸ்திங்க. பொடிஸ் மினிமம் இந்த மாதிரி சைபர் சைஸ் மாலைலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபா, 350 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். இது வந்து சிவப்பு கலர் சாயம் பூசிங்க. இதுல வந்து நார்மல் கலர் நம்மகிட்ட இருக்குது. இது பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் ருத்ராட்சகம், 5 முகத்துல பெரிய சைஸ் ருத்ராட்சகம். இதுவும் சிலவங்க கேட்கறாங்க, இது வந்து இவ்வளவு பெருசா வருமா அப்படின்னு. இது பார்த்தாலே தெரியும், விளைச்சல் நல்லாவே இருக்கும். ஒரிஜினல். இதெல்லாம் டூப்ளிகேட் பண்றது வந்து கார்விங் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணா உங்களுக்கு செலவுக்கு கட்டுப்படி ஆகாது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ருத்ராட்சம் வந்து 200 ரூபா, 300 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா வரைக்கும் இந்த மாதிரி ருத்ராட்சங்கள் இருக்குது பெருசு. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்தோனேசியா ருத்ராட்சகம்னு சொல்லுவாங்க. இது நேபாள் ருத்ராட்சகம் தான் பெரும்பாலும் நிறைய பேர் விரும்புவாங்க. இந்தோனேசியா ருத்ராட்சகம் இதுலயுமே பாத்தீங்கன்னாக்கா நிறைய முகங்கள்ல சின்னதுல பெருசுல கிடைக்கும். இந்தோனேசியா ருத்ராட்சகம், நேபாள் ருத்ராட்சகம். இந்தோனேசியாவில் ரொம்ப பொடிசாவும் வரும், இந்த மாதிரி நிறைய முகங்கள் கொண்டது வரும். ஓரளவு சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும். நேபாள் தான் எப்போதுமே கொஞ்சம் விலை ஜாஸ்தி, நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும். நேபாள் ருத்ராட்சம் பாருங்க. அதே மாதிரி ஒரிஜினல் கௌரி சங்கர் ருத்ராட்சகம், ஒரு முக ருத்ராட்சகம், 4 முகம், 5 முகம், 6 முகம், நேச்சரான ருத்ராட்சகங்கள் உங்களுக்கு வேணுங்கிறவங்க கண்டிப்பா ஸ்ரீ பாலாஜி அண்ட் கோ, ஆர்எஸ்புரம், கோயம்புத்தூர் நீங்க தொடர்பு கொள்ளுங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, நிறைய பேர் கேட்கறாங்க, எல்லாரும் ருத்ராட்சம் போட்டுக்கலாமா, பெண்கள் பொதுவா ருத்ராட்சம் போட்டுக்கலாமா, எத்தனை முகம் போடணும் அப்படின்னு. ஒரு முகத்துல இருந்து 21 முகம், 28 முகம், 32 முகம் கூட சிலவங்க இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம பார்த்தது இல்லை. 21 முகம் வரைக்கும், 24 முகம், 28 முகம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். 21 முகம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 21 லட்ச ரூபா, 30 லட்ச ரூபாலாம் ருத்ராட்சம் இருக்கு. கௌரி சங்கரும் அதே மாதிரி நிறைய ரேட்ல, நிறைய வேரியன்ட்ல இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தோனேசியால வந்து 21 முக ருத்ராட்சம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இதே நேபாள் ருத்ராட்சம் நம்ம நேச்சுரல்ல பார்க்கும்போது உங்களுக்கு ரேட்டு வந்து அந்த ரேட்டு வந்துடும். நார்மலான ருத்ராட்சம் எல்லாருமே போடலாம். பெண்கள், ஆண்கள், சின்ன குழந்தைங்க முதல் ருத்ராட்சம் போடலாம். கருங்காலி எப்படியோ அதே மாதிரி தான். நிறைய பேர் மாமிசம் சாப்பிடலாமான்னு கேட்குறாங்க ருத்ராட்சம் போட்டுட்டு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தீட்டு வீட்டுக்கெல்லாம் போனாச்சுன்னா போடலாமா அப்படிங்கிறாங்க. பெரும்பாலும் ருத்ராட்சம் போட்டுட்டு 5 முகத்தை போட்டு பொதுவாக வந்து எல்லாம் சாப்பிடலான்னு சொல்றாங்க. நம்ம ஒரு ஆன்மீகமா பக்தியில இருக்கிறதுனால நம்ம வந்து எப்போதுமே சாமி சம்பந்தப்பட்ட பொருள் அணியும் போதோ, தெய்வ சம்பந்தப்பட்ட பொருள்களை நம்ம இது பண்ணும்போதோ மாமிசம் சாப்பிட்டுட்டு அதை பண்ண வேண்டாம்ங்கிறது தனிப்பட்ட ஒரு அபிப்பிராயம், அடியனுடைய தனிப்பட்ட ஒரு அபிப்பிராயம். நீங்க நல்ல ஒரு சைவமா இருக்கிறீங்க, சுத்த சைவமா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க எந்த விதமான ருத்ராட்சமாவும் பயன்படுத்திக்கலாம். பொதுவா 7 முக ருத்ராட்சம் வந்து சப்த கன்னிகளுடைய ருத்ராட்சம் சொல்லுவாங்க. இந்த சப்த கன்னிகளுடைய ருத்ராட்சம் எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா, 7 கன்னிமார்கள், அதாவது ராஜராஜேஸ்வரில இருந்து, வாராயில இருந்து, பிரித்திங்கால இருந்து எல்லா விதமான தேவாதைகளும் அந்த 7 அந்த முகத்துல இருக்கும். லட்சுமி கடாட்சம் வாங்க, 7 முகத்துக்கு லட்சுமி கடாட்சம் வாங்க. அதனால நிறைய பேர் நம்மகிட்ட வந்து அதை ராஜராஜேஸ்வரி கிட்ட வச்சு பூஜை பண்ணி, வாராகிட்ட வச்சு பூஜை பண்ணி 7 முக ருத்ராட்சம், கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்க, மன உளைச்சல் இருக்கக்கூடியவங்க, பண தட்டுப்பாடா இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி ஒரு மன ரொம்ப அதாவது ரொம்ப சங்கடத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த 7 முகத்தை வந்து பெரும்பாலும் போட்டா முதல்ல பண வருகை அதிகரிக்கும், ஒரு தொழில் நல்லா நடக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து ருத்ராட்சம் நம்ம போடுறதா என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்மளுக்கு ஏதாவது ஒருத்தங்க கந்திஷ்டின்னு சொல்லுவாங்க. அது இப்போ வந்து யாருமே செய்வனை வைக்கிறதுக்கு போறதுக்கோ இல்லை செய்வனை செய்கிறதுக்கோ யாருக்கும் பெருசா நேரம் கிடையாது. ஆனா கந்திஷ்டி இருக்கும், பொறாம இருக்கும். எப்படின்னா, இவன் அப்படி வளர்ந்துட்டானே, முன்னேற்றானே,